அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு 4/10/2023 முதல் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க. செவ்வாய் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்களை சந்தித்ததற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போது அவர் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சகாயபதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய். அப்படிப்பட்டவர் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் நுழைவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவரது சப்தம பார்வை அஷ்டமஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகிறதுங்க. அஷ்டமஸ்தானத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அசூர வேகத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். பூமி இயங்குகிறது என்றாலே அதற்கு முக்கியமான பங்கு வகிக்கிறவராக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய். எனவேதான் பூமிக்காரகன் என்று சொல்லப்படுகிறாருங்க. விவசாயத்துறையின் அதிபதியாகவும் எந்த பணியை செய்தாலும் அந்த பணியில அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை மிக அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது விவசாயத்துறை, மருத்துவத்துறை, பாதுகாப்புத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை போன்றவற்றில் கலை தேர்ந்தவர்கள், கை தேர்ந்தவர்களாக மிக சிறப்பான இடம் வகிக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 11 ஆகிய இடங்களில் வலுவாக அமரும் போது நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மிக விரைவாக செய்து முடிப்பதோடு துல்லியமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. அப்படிப்பட்டவர் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது திட்டமிடாத காரியங்கள்ல கூட காரிய வெற்றியை ஏற்படுத்தி தருவாருங்க. அதே போன்று இந்த தருணத்துல 5, 9, 10 ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போதும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அதில் செவ்வாயின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க. எந்த சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் செவ்வாய் அனுகூலமாக இருந்தால் மட்டும்தான் அவை நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பொதுவாக செவ்வாய் கன்னிராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை. வற்றாத கடலும் வற்றிவிடும் என்பார்கள். அதுபோன்ற ஒரு அமைப்பிலிருந்து தற்போது துலாம் ராசிக்கு மாறுவது அதீதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. சூரியனை ஒரு முறை சுற்றி வலம் வருவதற்கு 680 நாட்கள் எடுத்துக்கொள்ளுகிறார். ஒவ்வொரு ராசியிலும் குறைந்தது நேர்கதியில் 45 நாட்கள் சஞ்சரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் துலாம் ராசிக்குள் நுழைவது அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் நுழையக்கூடிய இந்த தருணம் பல்வேறு விதமான பாதிப்புகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. 4/10/2023 முதல் அவர் துலாம் ராசியில் சஞ்சரிக்க போகிறார். அடுத்த 1.5 மாத காலங்கள் மிக அதீத நன்மையை எதிர்பார்க்கலாம். இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பும் அதற்கான யோக பலன்களும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் செவ்வாய் சாதகமற்று இருக்கும் போது சில நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. அது மட்டுமல்லாது செவ்வாய் மற்றொரு கிரகத்துடன் இணையும் போது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சனி பகவானுடன் இணைந்தால் அதிரடியாக பல சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஆனால் இந்த தருணத்தில் அது போன்ற நிகழ்வு இல்லை. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைவதால் ராஜயோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. ஏனென்றால் கேதுவும் செவ்வாயும் இணைந்து சில நாட்கள் மட்டுமே சஞ்சரிக்க போகின்றனர். அப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்த சில நாட்கள்ல பல பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பை மிக அதீதமாக கொடுக்க போகின்றனர். அதிலும் சுக்கிரனுடன் இணையும் போது சுக்கிர மங்கள யோகம் உருவாகும். இப்படி செவ்வாயின் இணைவு காரணமாக எதிர்பாராத பல நல்ல மாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது செவ்வாய் கன்னிராசியை விட்டு விலகக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்க
பார்க்கப்படுகிறது. அதிலும் சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்கு செல்லக்கூடிய இந்த தருணத்தில் காதல், திருமணம் உள்ளிட்ட நீங்கள் எண்ணிய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் மிக அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க செவ்வாய். மேலும் எதிர்பார்த்தபடியே பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. மருத்துவத்துறை, அரசியல் துறை, கலைத்துறை, ஐடி துறை, கணினி துறை, ஆசிரியர் துறை என எந்த துறைகளாக இருந்தாலும் அந்த துறைகளில் வலுவான ஒரு நிலையை அடைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல சிரமங்கள் நிச்சயமாக குறைகிறது. கன்னிராசியில் சஞ்சரிப்பதை விட இந்த தருணத்தில் துலாம் ராசிக்கு மாறியிருப்பதால் ஏகப்பட்ட சிரமங்கள், குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல தடைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். இந்த தருணத்தில் செவ்வாய் திசை நடைபெறுகிறவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. சனி புக்தியை தவிர மற்ற புக்திகள் இருந்தால் பெரிய மாறுதலை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய். செவ்வாய் பயிற்சியின் காரணமாக அடுத்தது ராஜயோகம் என்ற வகையில் நீங்கள் எதிர்பாராத பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது குடும்ப ரீதியாக திட்டமிட்ட அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். காதல், திருமணம் உள்ளிட்ட அனைத்து விதமான முயற்சிகளும் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுதுங்க. உறவுகளில் இருந்த மனக்கசப்பும் சங்கடமும் விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. பல்வேறு விதமான சிறு முயற்சி கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றியை தேடி தருகிறது. ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில்துறை ரீதியாக சரியான முதலிடும் தைரியமாக அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. லாபத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் முன்னேற்ற சந்தர்ப்பங்களும் பல உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்க்கக்கூடிய அரசு சலுகைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறதுங்க. மறைமுக தொல்லைகள், அரசியல் சார்ந்த பல சூழ்ச்சிகள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பும் புதிய யூகம் வெற்றிக்காக வகுப்பதற்கான ஒரு நேரமாகவும் பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் அடுத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய நிலம், பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகம் கிடைக்கிறது. புதிதாக ஆடு மாடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பல சிரமங்கள் விலகப் போகிறது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல அமைதி கிடைப்பதற்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.